ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 148. வெயிட் லாஸ் எவ்வளோ டேஸாக நான் வெயிட் லாஸ் போட்டுட்ருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 மந்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. December 26 நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ஜூன் 19 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்துக்கிட்ட என்னுடைய வெயிட் லாஸ் ஜான்ட்ரி போயிடுச்சு. ஆனால் நான் இது எப்படி இந்த 6 மந்த்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணினேன்? ஏன்னா வெயிட் லாஸ்னாலே ஒரு 10 டேஸ் இல்லை 20 டேஸ் இல்லை 100 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இவ்வளோ நாள் உங்களால் எப்படி ஃபாலோ பண்ண முடியுது? இவ்வளோ நாள் எப்படி என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியுது அப்படின்னா, நான் வெயிட் லாஸ் பண்ணுறது வெயிட் லாஸ்ன்னு நினச்சி பண்ணலை. என்னுடைய ஃபுட்டு பேலன்ஸாக கொண்டு போகிறேன். இதை தான் நான் லைஃப் லாங் ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம பாடியில் வெயிட்டும் லாஸ் ஆகும், நம்ம பாடியில் இருக்க ப்ராப்ளம் எல்லாம் சேஞ்ச் ஆகி நம்ம நல்ல க்யூராகவும் இருக்கலாம், ஹாப்பியான ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த வெயிட் லாஸை உங்கள் கூட டே பை டே ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்கள் வெயிட் லாஸ் மட்டும் போக உங்கள் உடம்புல இருக்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி நீங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கலாம். நீங்கள் நார்மலாக பண்ணுற வெயிட் லாஸ்க்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது நீங்கள் பிளேட்டு ஃபுல்லாக சாப்பிடுவீங்க, வயிறு ஃபுல்லாக சாப்பிடுவீங்க, ஆனால் உங்களுக்கு வெயிட்டும் லாஸ் ஆகும். ஆனால் ஒரு சில பண்ணுற வெயிட் லாஸ் பிளேட்டில் ஒரு பாதி தான் ஃபுட்டே இருக்கும், ஆனால் அதை சாப்பிட்டு ஒரு அன்ஹெல்த்தி வெயிட் லாஸ் தான் பண்ணுவீங்க. அந்த மாதிரி யாருமே பண்ண வேணாம். ஃபஸ்ட்டாக நம்ம சேனல் யார் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் டெய்லி நோட்டிஃபிகேஷன்லேயும் காமிக்கும். என்னுடைய டேயில் நான் ஒரு 5 டிப்ஸ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவேன். காலையில் எந்திரிச்சோடனே ஓவர் நைட் சோக் பண்ணி ஜீரா வாட்டர் இல்லைனா வெந்தய வாட்டர் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு டீடாச் ஜூஸ் எடுத்துக்குவேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் குடிச்சிங்கனாலே போதும் தான். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 8 o'clockலாம் சாப்பிட்டு முடிச்சிடுவேன். பிளேட்டு ஃபுல்லாக இருக்கணும், அது ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். கார்ப்ஸு, ப்ரோட்டீனு, ஃபைபர் இது 3மே நம்ம உடம்புக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது 3 இருக்க மாதிரி ஃபுட்டு நீங்கள் பார்த்து எடுத்துக்கணும். ஃபைபருக்காக நான் ஆரஞ்சு எடுத்திருக்கேன், ப்ரோட்டீனுக்காக நான் எக் எடுத்திருக்கேன், இப்போ கார்ப்ஸுக்காக மில்க் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த மில்க் ப்ரெட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது நிறையா பேர் கேட்குறீங்க, மைதா மாவு தானே ப்ரெட்டு மைதா ப்ரெட்டா இல்லை வீட் ப்ரெட்டானு கேட்குறீங்க. நான் நார்மலாக மைதா ப்ரெட்டு தான் எடுத்துக்கேன். ரொம்பலாம் நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ஈக்குவல் பண்ணி பேலன்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு ஆனால் சூப்பராக வெயிட் லாஸ் ஆகுது. என்னுடைய டே எப்படி ஸ்டார்ட் ஆகுனா, காலையில் 4 o'clock ஸ்டார்ட் ஆகும். குழந்தைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு 8 o'clock சாப்பிட்டு திருப்பி ஒரு 10, 11, 9:30க்கு மேலே நான் தூங்கிடுவேன். தூங்கி மறுபடியும் ஆஃப்டர்நூன் 12:20க்கு மேலே தான் நான் எந்திரிப்பேனே. நான் என்னுடைய டேயில் 2 டைம்ஸ் தூங்கவும் செய்கிறேன். இந்த மாதிரி நல்ல ஃபுட்டும் சாப்பிட்டுட்ருக்கேன். ஆனால் நான் வெயிட்டும் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா பேர் வெயிட் லாஸில் இருக்கும்போது தூங்க முடியாது, தூங்கக்கூடாது, டீ காஃபி குடிக்கக்கூடாது, கம்மியான ஃபுட்டு குவான்டிட்டி தான் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி நிறையா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா தூங்கி எந்திரிச்சு நல்லா சாப்பிட்டு ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியாக தான் என்னுடைய வெயிட் லாஸ் போயிட்டுருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி 11 மணியை போலலாம் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி நட்ஸு, சீட்ஸு, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். பட் இந்த பேக்கரி ஐட்டம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்னுடைய ஆஃப்டர்நூன் லன்ச் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான பார்லி கஞ்சி தான் எடுத்துக்கிட்டேன். பார்லி கஞ்சி நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த பார்லியில் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, கார்ப்ஸ் இருக்குது, எல்லா சத்துமே இந்த பார்லியில் இருக்குது. பார்லிலாம் கிடைச்சா ஒன்ஸ் இந்த மாதிரி பார்லி கஞ்சி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபீலிங்காகவும் இருக்கும். இதில் நான் ஸ்வீட்டு தான் சேர்த்துக்குவேன், நாட்டு சக்கரை தான் சேர்ப்பேன். சேர்த்து டேட்ஸ் போட்டுட்டு நட்ஸ் எல்லாம் போட்டு செய்கிறது நல்லா அல்வா மாதிரி டபக்குன்னு நம்ம வாய்க்குள்ளே போயிட்டே இருக்கும். நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைபருக்காக ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கும்பர் எடுத்து என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சு சூப்பர் டேஸ்ட்டாக முடிச்சுட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி. அதுக்கப்புறமா ஈவினிங் டைமில் டீ காஃபி எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கும்போது இதை ஸ்கிப் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நம்ம ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் டீ காஃபி குடிக்கிறனால நம்ம உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லவே இல்லை. நம்மளுக்கு அதனால் வெயிட் கெயின் ஆகுமானா அப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் சாப்பிட்ற மற்ற ஃபுட்டுக்கு இது ஏதோ ஓகே தான். ஏன்னா ஒரு சில பேர் டீ காஃபியை ஸ்கிப் பண்ணுறதுக்கு பயந்தே வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களுக்காக தான் இது ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை அந்த மாதிரி போட்டு எடுத்துக்குவேன். நீங்களும் அது மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒயிட் சுகர் ஒரு 1 week அவாய்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நிறையா சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒயிட் சுகரே பிடிக்காமலே போயிடும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட் சுகர் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி என்னுடைய வெயிட் லாஸில் நான் ரொம்பவே ஃபாலோ பண்ணுறது இந்த வாக்கிங் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எது ஃபாலோ பண்ணுறேனோ இல்லையோ டெய்லி வாக்கிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்குவேன். ஏன்னா அது எனக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருந்துச்சு. என்னால் ஒரு 1000 steps கூட நடக்க முடியாத இருந்த எண்ணெயை நான் டெய்லி கண்டினியூஸ்
கண்டினியூஸாக பண்ணின ஒன்றால் இப்போ என்னால் ஒரு 6000 7000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் கூட என்னால் வாக் பண்ண முடியும். அந்தளவுக்கு நம்ம பாடி கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாருமே வாக்கிங் வந்து கொஞ்சமாவது ட்ரை பண்ணுங்கள். நிறையா பேர் கால் வலிக்குதுன்றீங்க, ஒரு கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக வாக் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் வந்து ஒரு 7 to 8 o'clock எடுத்துக்கோங்க. என்னுடைய டின்னர் வந்து இன்றைக்கி 2 இட்லி எடுத்துக்கிட்டேன், கடலைப்பருப்பு சட்னி தான் எடுத்துகிட்டேன். இப்போ ப்ரோட்டீனும் இருக்குது, காப்ஸ் இருக்குது. கடலைப்பருப்புலாம் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கப்புறமா ஃபைபருக்காக ஆப்பிள்லாம் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறதுலே குட்டி குட்டி பேலன்ஸ் பண்ணி தான் நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன். எனக்காகன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணியோ இல்லை தனியாக பிளேட்டு பார்த்தோ பேலன்ஸ் பண்ணியோ நான் சாப்பிடவே இல்லை. வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுறேனோ அதை தான் நானும் சாப்பிட்றேன். நான் சாப்பிட்றது தான் என் வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட்றாங்க. என்னுடைய வெயிட் லாஸ் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும். இது உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கனால தான் என்னால் 6 month வரைக்குமே இதை கண்டினியூ பண்ண முடியுது. இனிமேல் என்னால் ஃபாலோ பண்ண முடியும். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி வெயிட் லாஸில் இருக்கும்போது தண்ணி நிறையா குடிங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வெயிட் லாஸில் நிறையா சேஞ்சஸ் இருக்கும். உங்கள் கிரேவிங்ஸ் வந்து நல்லாவே கம்மி பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.